இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 118:8 நான் வாசிக்கிறேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் மனிதர்களை நம்ப வேண்டாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதோடு மட்டுமல்ல, கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைப்பதே நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது தன்னுடைய அனுபவத்திலே அநேக காரியங்கள் எழுதியிருக்கிறார். பாருங்கள், தாவீது சிறு வயதிலிருந்தே தேவனால் நடத்தப்பட்ட ஒரு அருமையான ஒரு மனிதர். அதோடு மட்டுமல்ல, தான் எத்தனை வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுத்த சவுல் ராஜா தாவீதுக்கு துரோகம் தான் செய்தார் என்று பார்க்கும் பொழுது எல்லா பக்கத்திலும் கூட இருக்கிறவங்க கூட எதிராக மாறின சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் மனிதன் மேல் நம்பிக்கை வைக்கவே மாட்டார், கர்த்தர் மேல் தான் நம்பிக்கை வைப்பார். நான் கர்த்தரை தான் நம்பி இருக்கிறேன், அவர் தான் என் நம்பிக்கை. அநேக இடங்கள் சொல்வார், நீரே என் நம்பிக்கை. நான் நம்புகிறதெல்லாம் மனிதரிடத்திலிருந்தோ ராஜாக்களிடத்திலிருந்தோ மற்ற இடத்திலிருந்தோ என்னுடைய உறவுகளிடத்திலிருந்தோ இல்லை, கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்று சொல்லி தான் அவர் அறிக்கை பண்ணுவார். இன்னைக்கு நாம யாரை நம்புறோம்? அநேக நேரம் மனிதர்களை நம்புகிறோம், நல்லவர்கள் என்று சொல்லி நம்பி இதை சொல்லிட்டேன், ஆனா அவங்க இந்த பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாங்கன்னு நிறைய பேர் சொல்லுகிறோம். நல்லவர்கள் என்று சொல்லி நம்பி கொடுத்தேன், இன்னைக்கு பாருங்க எல்லாத்தையும் எனக்குள்ளது எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு போயிட்டாங்க. பல விதத்திலே பல காரியங்களே புலம்புகிற கூட்டம் தான். ஆனா ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறாரே, மனிதர் மேல் நம்பிக்கை வைக்காதங்க. ஆனால் நாம் அதைத்தான் செய்கிறோம். ஒரு அருமையான குடும்பம், ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக பணம் தேவைப்பட்டது. நல்ல நிறைய சொத்து வசதிகள் உண்டு. அப்ப அந்த பணத்திற்காக குறிப்பிட்ட ஒரு மனிதனை நாடுகிறார்கள். அவரும் அழகாக பேசுகிறார், இதில் நீங்க டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட வந்துட்டீங்களா, உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா தான் முடியும் என்று சொல்லி அந்த வார்த்தை சொன்னோடு அப்படியே மனம் குளிர்ந்து விடுகிறது. சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்வதெல்லாம் கேட்க ஆரம்பித்தார்கள். நாட்கள் சென்றது. அவர் எல்லாவற்றையும் இவங்களுக்கு தெரியாமல் மறைமுகமாய் இந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் பணம் கொடுத்து எழுதி வாங்கி வைத்து விட்டார். பின்புதான் தெரிந்தது, ஐயோ நாம் வஞ்சிக்கப்பட்டு விட்டோம், ஏமாற்றப்பட்டு விட்டோம், என்ன செய்வது? எல்லாவற்றையும் இழந்து தெருவில் நிற்கக்கூடிய ஒரு நிலைமை. ஐயோ, இந்த மனிதனை நம்பினோமே, அழகாக பேசினாரே, நன்றாக பேசினாரே, உண்மையாக இருப்பதா காண்பித்தாரே, எல்லா பக்கத்திலும் நாங்கள் ஏமாந்து விட்டோம் என்று சொல்லும் பொழுது அடுத்து அங்கலாய்த்த ஆண்டவர் தவன்று என்ன ஆண்டவரே செய்யறது? ஆண்டவர் ஒரு வழியை திறந்தார். நம்முடைய ஆண்டவர் இரக்கம் மனதிற்கும் உள்ளவர். அதே நேரத்திலே தொடர்ந்து அவர் மேல் நம்பிக்கை வைக்காமல் மனிதர்கள் நம்பிக்கொண்டிருந்தோமானால் அவரிடம் உதவி பெறுவதும் கடினம்தான். ஒரு நேர்மையான கர்த்தருக்கு பயந்த ஒரு அட்வொகேட்டை கர்த்தர் காண்பித்தார். அவர்கிட்ட போய் தங்கள் காரியங்களை சொன்னார்கள். எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் போயிடுச்சுது, எங்கிட்ட ஒன்றும் இல்லை, இப்போ ஏதாவது இருக்குதா கொஞ்சம் இருக்கிறத கொடுத்து அவர் என்ன பண்ணினார், அதற்காக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடிய விதத்தில் எடுத்து எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தாராம். பாருங்கள், கர்த்தருடைய நடத்தல் அங்கேயும் ஒன்று ஏற்பட்டது. ஒருவேளை ஏமாற்றப்பட்டிருக்கலாம், வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம், மோசம் போகாதிருங்கள் பைபிள் சொல்கிறது, மோசம் போயிருக்கலாம், மற்றவர்கள் உங்கள் காரியங்களை அபகரித்திருக்கலாம். எதுவே இழந்தாலும் திருப்பிக் கொள்ள முடியும். ஒன்றே ஒன்று, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது, மனிதர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது இழப்புகள் வரும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது இழப்புகளை திரும்ப பெற்றுக் கொள்ள முடியும். யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? மனிதன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம். கர்த்தரை சார்ந்து கொள்வோமா? ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, அநேக நேரம் மனிதர்கள் நம்புகிறோம். வேலையின் காரியங்களாக இருக்கலாம், வசதியின் மற்ற வாய்ப்புகளாக இருக்கலாம், பணத்தின் காரியங்களாக இருக்கலாம், குடும்பத்தின் காரியங்களாக இருக்கலாம், உயர்ந்த அதிகாரிகள், பதவியில் இருக்கிறவர்கள், பெரிய பெரிய ஆட்கள் ஏதாவது செய்வார்கள் சொல்லி அநேக நம்பிக்கை வைத்து உண்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கை காட்டிலும் அதை அதிகமாக நம்புகிறோம். கடைசியில மிஞ்சுவது ஏமாற்றம். அந்த நிலைமையில் தான் அநேகருடைய வாழ்க்கை. இதனால் எவ்வளவோ இழப்புகளை சந்தித்தீர்கள். பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் உண்டு, பொருட்களை அபகரித்துக் கொண்டு ஐயோ இழந்து விட்டேன் என்று புலம்புகிறவர்கள் உண்டு. இந்த நாட்கள் அப்படிப்பட்டவர்களை நினைவு கூறுங்க, மீண்டும் பக்கம் திருப்புங்கப்பா. இவைகள் எல்லாம் இழந்தார்களோ, எங்கெல்லாம் ஏமாந்தார்களோ, யாரெல்லாம் ஏமாற்றினார்களோ, அந்த காரியங்களை இன்னைக்கு கண்ணோக்கி பாருங்கப்பா. பிள்ளைகளுக்கு திருப்பி கொடுங்க. மினோக்கி கூப்பிட்டு மினோக்கி அபயமிடுகிற பிள்ளைகளுடைய வேண்டுதலை கேட்டு அதற்கான வழிகளை திறந்து திருப்பிக் கொள்ள உதவி செய்யும். இன்றையிலிருந்து உண்மையில் நம்பிக்கை வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் கூட தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மனிதர் மேல் நம்பிக்கை வைக்காதிருங்கள், கர்த்தரை பற்றிக் கொள்வோம், அவரை நம்புவோம்.
எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். நாசியில் சுவாசமுள்ள மாந்தரை நம்புவதல்ல தம் ஆலோசனை. கோரபயங்கர காற்றடித்தும் கண்மலை மேல் கட்டும் வீடு நிற்கும். கோரபயங்கர காற்றடித்தும் கண்மலை மேல் கட்டும் வீடு நிற்கும். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார்.